விடுதலையில வித்தியாசமான விடுதலை இருக்குது. சத்தியத்தை நாம் அறிகிற அறிவுக்குள்ள வரும்போது விடுதலை. இந்த விடுதலை ஆத்துமான விடுதலை. குமாரனும் விடுதலை ஆக்கினால் அப்படி இருக்கும். இது உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் உங்க ஆவியில விடுதலை என்பது கர்த்தருடைய ஆவியானவால் வர விடுதலை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இந்த வார்த்தை பவுல் எதுக்காக சொல்றாருன்னா, உங்க மனம் புதிதாகுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபத்துக்கு, இந்த மறுரூபம் என்ற வார்த்தை உன் வாழ்க்கை, தராத்தரம், செல்வ வாழ்வு, சுக வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு மேலே 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 போயிட்டே இருக்கணும். மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும். அதுதான் முன்னேற்றம் தான் இந்த மகிமை. இந்த மகிமை என்பது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் பொதுவாக சொல்லுகிற வார்த்தை எதுக்கு சொல்றாருன்னா, மோசேயின் மகிமை, கிறிஸ்துவின் மகிமை. அப்போ கிறிஸ்துவின் மகிமை என்பது பிதாவுக்கு ஒப்பான மகிமை. இதுதான் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த மகிமை எங்கே இருப்பது கவனிக்க வேண்டும் சொல்றார். நீங்க மோசேயின் ஆகமத்தை படிக்கும் போது இந்த மகிமை வெளிப்படாது, காணப்படாது. அநேகர் சொல்றாங்க, மோசே தேவனுடைய மகிமையை கண்டாரு, முகமுகமா பார்த்தாரு. ரொம்ப பொய்யான விஷயம். யாத்ராகம் 33:20-23 வாசித்து பாருங்க. அவர் கேட்டார், மோசேக்கிற முகத்தை பாருங்க கேட்டார். ஆனா கர்த்தர் பிதாவாகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பார்த்தா செத்துருவன். பார்க்க முடியாது சொல்லவில்லை, பார்த்தா செத்துரு. ஏன் சொன்னார்? தேவனை ஒரு நாளை கண்டதில்லை. யோவான் 6:46 வாசித்துப்பார். அதே போல யோவான் 5:37 வாசித்துப்பார். இயேசுவை தவிர அவர் கண்டவன் யாரும் இல்லையா. அதனால மோசேயின் ஆகமத்தை எப்போ விட்டு விலகி வெளியே வருகிறோ, மோசே பத்தி பிரசங்கம் பண்றது விட்டு வெளியே வரீங்களோ, மோசே போல ஜெபிக்கிற எண்ணத்தை விட்டு எப்போ வெளியே வரீங்களோ, அப்போஸ்தலர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. பவுல் அதுதான் செய்தார். மோசேயின் ஆகமத்தை விட்டு டோட்டலா வெளியே வந்து கிறிஸ்துவின் ஆகமத்தை படிக்கும்போது உங்க மன மறுரூபம் அடையும் என்று சொன்னார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை என்பது உங்களை உயிர்ப்பிக்கிற மகிமை. ரோமர் 6:4, 2 கொரிந்தியர் 13:4, 1 ரோமர் 8:10-11 வாசித்து பாருங்க. உயிர்ப்பிக்கிற மகிமை, உங்க மனதை புதிதாக்குற மகிமை, அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய மகிமை அதுதான். அதனால உன் நிலைமையை மாற்றக்கூடிய சக்தி தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்குது. கவனமா இருங்கள். காட் பிளஸ்.